ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ரஷ்யா யுக்ரைன் வார ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 1000 days மேலே போயிட்டு இருக்கு. இது இப்போ வேர்ல்டு வார் 3 மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வர ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டா வந்து பதவி வைக்கிறாரு. அன்னைக்கு நேஷனல் எமர்ஜென்சி டே ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றாங்க. இது எதுனாலும் தெரிஞ்சுக்க வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பாஸ்ட் 3 years வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு யுக்ரைன் சைடில் ஃபுல் எக்கனாமிக் சப்போர்ட் யார் பண்றாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப் சைட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ நடந்து முடிஞ்ச பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து ஜோ பைடன் வந்து தோத்துட்டாரு. இவர் இப்போ ரிமைனிங் 2 months தான் வந்து யூஎஸ் பிரசிடென்டா இருப்பாரு. அந்த டைம்ல இவர் வந்து போற போக்குல ஒரு வார்த்தை வந்து விட்டாரு. அதுதான் வந்து இப்போ வேர்ல்டு வார் 3 வந்து மாற காரணமா இருக்கு. அவரு ஓப்பனா மீடியா கிட்ட என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, லைக் யுக்ரைனுக்கு வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நாங்கள் வந்து தரோம், அது வந்து நீங்கள் ரஷ்யாக்குள்ளேயே வந்து அட்டாக் பண்ண வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்படி ஜோ பைடன் தெரிவித்த உடனே நெக்ஸ்ட் வீடியோவே யுக்ரைன் பிரசிடென்டான ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து வருது. லைக் வந்து நாங்கள் வாரில் வந்து வேர்ட்ஸில் பேச மாட்டோம், எங்கள் மிசைல்ஸ் தான் வந்து பேசணும்னு. அப்படி அவர் சொன்ன நெக்ஸ்ட் 24 hours வந்து 6 ATCMS மிசைல் வந்து ரஷ்யாவுக்குள்ள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து ரஷ்யா பார்டர்லேருந்து 150 கிலோமீட்டர் உள்ள பியூரேன்ற இடத்துக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் என்னதான் ரஷ்யா கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் இந்த 6ல் வந்து 5 மிசைல்ஸ் வந்து ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அழிக்குது. ரிமைனிங் ஆன ஒரே ஒரு மிசைல் மட்டும் இந்த மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிற ஃபேக்ட்ரி மேலே விழுது. இந்த யுக்ரைன் அட்டாக்கு ரஷ்யா சைட்லேருந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புதிய நியூக்ளியர் டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அதை என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்க்க நாட்டுக்கு எந்த நாடு சப்போர்ட் பண்ணோம் அந்த நாடு மேலே நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன் போடுவோம்னு சொல்லிட்டு, லைக் அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து யூஎஸ் மேலே தான் நியூக்ளியர் டார்கெட் வந்து வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட மட்டும் 5000 நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்கு. அந்த 5000 நியூக்ளியர் மிசைல்ஸ்ல 1700+ நியூக்ளியர் மிசைல்ஸை வந்து ரஷ்யா பவுண்டரி சுத்தி நிக்க வச்சிருக்காங்க. லைக் எனி டைம் தே கேன் அட்டாக். இதுவே எங்க வேர்ல்டு வார் 3க்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு சொல்லி எல்லா நாடும் பயப்படுறாங்க. என்னதான் ஜோ பைடன் வந்து 2 monthsல பிரசிடென்ட் பொசிஷன்ல இருந்து இறங்கினாலும் நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரசிடென்ட் ஆன டொனால்ட் ட்ரம்ப் வந்து வந்த ஃபர்ஸ்ட் நாளே நேஷனல் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கப்படும் சொல்றாங்க. நேஷனல் எமர்ஜென்சியா என்ன அறிவிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டீபோர்டேஷனை தான் அறிவிக்க போறாங்க. டீபோர்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லீகலா வேற ஒரு நாட்டு மக்கள் வந்து யூஎஸ்குள்ள போயிட்டு வெளியில வராம இருக்கிறத தான் டீபோர்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த டீபோர்டேஷனுக்காக ஒரு புது யூஎஸ் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்றதா சொல்லப்படுது. இப்போ இந்தியாவுக்கு இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து ஆல்மோஸ்ட் 7.5 lakhs பேர் மேல இல்லீகலா வந்து யூஎஸ்ல இருக்கதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதிகமா எந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ தான். 6.9 million பேர் மேல அங்கதான் இருக்காங்க இல்லீகலா. இந்த டீபோர்டேஷன் அண்ட் இமிகிரேஷன் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறது வந்து டொனால்ட் ட்ரம்போட ஒரு உறுதிமொழியா இருந்திருக்கு. இதுக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிற ஜனவரி 20 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.